இளைப்பு நோய்க்கான மருத்துவம் இது. இந்த இளைப்பு நோயின்றது ஆஸ்மான்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்மாவுக்கான மருத்துவம் இது. இதுக்கு இந்த எரிக்கிளம்பூவை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த எரிக்கிளம்பூ ஏன் பயன்படுத்துகிறோம்னா அத்தனையும் நன்மையை செய்யும். இந்த எரிக்கிளம்பூவை சாப்பிட்டு இதோட சேர்ந்து நம்ம கண்ணுப்பிள்ளையை சாப்பிட்டு கொஞ்சம் சிறுநீரை குடித்தா பாம்பு விஷமே இறங்கிடும். அங்கேயே நம்மளை காப்பாற்றும் பொழுது இது வேறு என்னென்ன செய்யும், நல்லது செய்யும்னா நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. இது இதில் இந்த மொட்டுக்களாக எடுக்கிறோம். இந்த மொட்டுக்களில் எத்தனை மொட்டுக்கள் எடுக்கிறோமோ அத்தனை மிளகுகள் சேர்க்கணும். நம்ம மொட்டுக்கள் 7 மொட்டு இப்போ சேர்த்துருக்குறோம். 7 மொட்டுக்கள் இப்போ இதோட சேர்க்குறோம். இந்த 7 மொட்டுக்கு 7 மிளகு சேர்க்கணும். இந்த 7 மிளகு போதுமானது. இதுக்கு சீரகம் சிட்டிக்கையில் ஒரு 3 சிட்டிகை போடணும். இந்த 3 சிட்டிகை சீரகம் சேர்த்துருக்கோம். இந்த கலவையை அரைச்சி எடுத்து இதை நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம். இப்போ அந்த மருந்தை அரைக்கிறோம். அரைச்சி எடுத்துட்டோம். இந்த 7 எரிக்கிளம்பூ இருந்துச்சு, 7 மிளகு இருந்துச்சு, 3 சிட்டிகை அளவுக்கு நம்ம சீரகம் போட்டிருக்கோம். இதில் தேன் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் ஏற்கனவே. அதோடு சேர்த்து இதை போடுறோம். இது தேவைக்கேற்ப நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இந்த தேன் சேர்த்து குழச்சி வச்சிட்டோம்னா இது 100 வருஷம் ஆனாலும் இந்த மருந்து கெடாது. அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் இதில் எந்த ஒரு தவறுமே வராது. இது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் இதை சாப்பிடணும். இதை ஒரே முறையாக நம்ம 7 பூ அரைச்சிட்டோமே அப்படின்னு ஒரே நாளில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு மூச்சிறைப்பு நிறைய இருக்கும். அதனால் இதை ஒரு நாளில் நம்ம சாப்பிட்டோம்னா சீக்கிரம் நல்லாயிரும் நிறையா பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இதை அரைச்சி எடுத்துட்டோம். இதை பார்த்திங்கன்னா அற்புதமான மருந்தாக மாறிடுச்சு. இந்த அற்புதமான மருந்தை நம்ம ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறோம்னா இதனுடைய கலவைகள் சரியாக வரணும். இதில் எந்த ஒரு இதுவும் தெரியாது. இதில் இந்த ஒரு விரலில் தொட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மருந்து போதுமானது. இந்த ஒரு விரலில் தொட்ட அளவுக்கு நம்ம ஒரு மனிதனுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எவ்வளோ இறைப்பு நோய் இருந்தாலும் சரியாயிடும். இதில் நம்ம எரிக்கிளம்பூ தான் போட்டிருக்கோம். அதனால் எந்த ஒரு தவறும் வராது. இதில் மிளகு சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம். இந்த ஒரு விரலில் தப்பி சாப்பிட்றோமே அதுதான் அளவு. இது தினமும் ஒரு முறை எடுத்து சாப்பிட்ணும். இப்படி 48 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த இறைப்பு நோயின்றது ஒன்றும் பண்ணாது. இறைப்பு நோய் குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கூடும். ஆரோக்கியம் கூட கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறது, வெளியில் சொல்கிறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால பேச முடியாது, எந்த செயலும் செய்ய முடியாது. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. இதனுடைய தன்மை கார்ப்பு இருக்கும். மிளகு சேர்த்ததால் அதில் ஒரு கார்ப்பு இருக்கும். சீரகம் சேர்த்ததால் அதனுடைய மனம் இருக்கும். இதோடு சேர்ந்த தேன் கலந்த கலவை சேர்க்கும்பொழுது எல்லா நோயிலையும் சரி செய்யக்கூடியது. இந்த இளைப்பு நோயை கட்டுப்படுத்தும். இந்த இளைப்பு நோயை கட்டுப்படுத்தும் பொழுது நம்ம அந்த இளைப்பு நோயிலிருந்து அவங்க விடுபட்டாலே போதும். ஏன்னா ஆஸ்மானா அவங்க வாயில் ஏதோ புகை மாதிரி அடிச்சுக்கிறாங்க, வாழ்க்கை பூரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயும் சரியாகலை. அது இவ்வளோ நாள் தான் பயன்படுத்தணும்னு எதுவும் கிடையாது. ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய்க்கு அந்த மனிதன் அடிமை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. எப்படி நம்ம உடம்புல நோய் வந்துச்சோ அதே மாதிரி அந்த நோய் போயிடும். அதனால் நமக்கு தெரியாத மருந்து இருக்கும். ஆனால் தெரிஞ்ச மருந்து இருக்கிறது வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த முறையை பயன்படுத்தணும். அளவு கண்டிப்பாக தேவை. நம்ம விரலில் தொட்டு எடுத்து நக்கி காமிச்சோம் பார்த்தீங்களா, இதுதான் அளவு. இதை விட அளவு அதிகமாகலாம் இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு இருந்தால் ஒரு மிளகு அளவுக்கு தான் கொடுக்கணும். நல்ல கவனம் தேவை. மிளகு அளவுக்கு தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஒரு விரல் நிறைய எடுத்து இந்த நாக்கில் தடவிடக்கூடாது. பெரியவங்களுக்கே ஒரு நாக்கில் ஒரு விரலில் தடவுனா போதும். சிறு குழந்தைகளுக்கு ஒரு மிளகளவுக்கு தினந்தோறும் கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க உடம்புல உள்ள அந்த இளைப்பு நோய் போகும். இது எவ்வளவு நாள் வச்சுருந்தாலும் கெடாது. ஏன்னா தேன் கலந்துட்டோம். தேன் கலந்த பொருள் எந்த ஒரு பொருளும் 100 வருஷம் கூட இருக்கும். அதனால் கெட்டு போகாது. இந்த மருந்தை பயன்படுத்தணும். இந்த இளைப்பு நோய் வந்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது, பேச முடியாது, எழுத முடியாது, அவங்க எந்த ஒரு செயல்லையும் செயல்படுத்த முடியாது. அவங்க உடல் ரொம்ப பாதிப்பாயிடும். அவங்களால படிக்க முடியாது. இளைப்பு நோய் வந்தவங்க பார்த்தீங்கன்னா தனியாக போய் ஒரு ரூமில் இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு நோயாளியை தனியாக ஒரு ரூமில் போட்டு அடைச்சா மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாருடைய கூட்டத்திலையும் போய் பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மூச்சு வாங்கும். அதனால் அவங்கள தனியாக ஒதுக்கிடுவாங்க. அவங்களுடைய நண்பர்கள் கூட அவங்களோட கிட்ட போய் உட்கார மாட்டாங்க. தொத்து வியாதியோ நம்ம இது ஒரு தொத்து வியாதி கிடையாது. இது உடலில் உள்ள இரத்த குறைவால் வர்றது. இந்த இரத்த குறைவு இருந்தாலே இந்த மாதிரி தான் வரும். இரத்த குறைவுகளை சரி செய்யணும். ரத்தத்தை அதிகரிக்கணும்னா நல்ல உணவு எடுத்துக்கிறணும். நல்ல இயற்கை உணவு. நான் ஏன் இந்த இயற்கையான இடத்துல சொல்கிறோம்னா எல்லா மக்களும் இந்த இயற்கை சூழ்நிலையை போய் பார்க்கணும். ஒரே இடத்துல இருந்துட்டு ஆஃபீஸு வீடு
அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துக்கு போய் போய் வர்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. சில நகரங்களை விட்டு கிராமங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கணும். அங்கே உள்ள மக்களுடைய பழகி பார்க்கணும். அவங்களுடைய உணவுகளை நீங்கள் ருசித்து பார்க்கணும். அப்போ தான் அவங்களுடைய உடல்நிலை சரி இருக்குது. அவங்களுக்கு ஏன் இந்த நோயே வரல? எங்கள் ஊரில் எவ்வளோ கிராமத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட இந்த நோய் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இந்த இயற்கை நோய், இயற்கையிலே அவங்க சுவாசம், அவங்களுக்கு வந்து இயற்கை காற்று அதிகமாக கிடைக்குது. அங்கே வந்து செயற்கையாக தான் இருக்குது, எல்லாமே புகை மண்டலமாக போய்கிட்டு இருக்கு. இயற்கை காற்றில் இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்மான்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. அங்கே வந்து எல்லா வீட்லேயுமே கொசு மருந்து இருக்குது. அது பற்றாக்குறைக்கு புகை மண்டலமாக இருக்குது. இது இல்லாமல் எல்லாம் சேர்ந்து மழை பெஞ்சாலும் அமில மழையாக தான் அங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்ல மழையும் இல்லை. இங்கே அமிலத்தன்மை ரொம்ப கம்மி. அதனால் மழை பெஞ்சால் சுத்தமான தண்ணி வரும். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தண்ணியில் வந்து எண்ணெயாக மிதக்க ஆரம்பிக்குது. நகர்ப்புறங்களில் பார்த்தோம்னா இதெல்லாம் சேர்ந்து நம்ம சுவாசத்தை கெடுக்கும். நம்ம சுவாசத்தை கெடுக்கும்போது தான் இந்த மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறல் தான் வந்து உங்களுக்கு இளைப்பு நோயின்னு சொல்கிற ஆஸ்மா. இந்த ஆஸ்மா இருக்கிறதுலேயே மோசமானது. இந்த ஆஸ்மாவை கட்டுப்படுத்தணும்னா இந்த மருந்து வந்து இப்போ பாருங்கள், நேரமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய தன்மை வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். அதில் உள்ள தன்மை ஊற 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 அது வந்து இருக்க வந்து வீரியம் அதிகமாகும். இந்த வீரியம் அதிகமானாலே நம்ம உடலில் உள்ள எல்லா நோயும் சரியாகும். ரத்தங்கள் சீராகும். ரத்தம் சீராக நம்ம ரத்தம் சீரானாலே அந்த மூச்சு திணறல் இருக்காது. இந்த மருந்தை பயன்படுத்தும் போது உங்கள் உடலில் எந்த ஒரு தவறும் வராது. ஏன்னா நான் இப்போ சாப்பிட்டு காட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து சாப்பிட பயப்படுறாங்க. ஏன்னா அது எரிக்கிளம்பூ விஷந்தானேன்னு நினச்சி. இல்லை, அதுவும் நமக்கு நன்மை செய்யும். நன்மை செய்கிறத நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா எல்லாமே நல்லது. அதனால் இந்த மருந்தை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் தவளை சொறின்னு சொல்லுவோம். தவளை வந்து மேலே பட்டுச்சு, சொறி வந்துருச்சுன்னுவாங்க சில கிராமத்தில். ஆனால் தவளை படலைனாலும் அது வந்துடும். நம்ம சாப்பிட்ற உணவுல வர்றது தான். எல்லாமே உணவுப் பொருள்கள் வந்து சுத்தம் இல்லாததால் வர்றது. அந்த சுத்தம் இல்லாததால் அந்த சொறி மாதிரி வருது. எண்ணெயில் வந்து பல வகையான எண்ணெய் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லெண்ணெயை யாருமே இப்போ சாப்பிட்றது கிடையாது. நல்லெண்ணெயை சாப்பிட்டா இந்த மாதிரி எதுவும் வராது. நல்லெண்ணெய் சாப்பிடாம வேறு எண்ணெய்களை சாப்பிடும்போது அதனுடைய கஷ்டங்கள் வந்து இந்த சொறி மாதிரி வந்துடுது. இந்த சொறி மாதிரி வந்து உடம்புல வந்து உடலினுடைய தோலினுடைய நிறத்தையே மாற்றிடும். முகத்தில் வரும், கழுத்தில் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்கம் வந்து ரொம்ப பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து எண்ணெயில் வந்து கலப்படம் இருக்குது. எண்ணெய் வந்து சரியில்லாத எண்ணெய்கள், நினைச்ச எண்ணெயை சாப்பிட்றாங்க இன்றைக்கி. அதெல்லாம் இல்லை, நல்ல எண்ணெயை மட்டும் பயன்படுத்தினா இதெல்லாம் வராது. அவங்கெல்லாம் வந்து நல்லெண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ தலைக்கு எண்ணெய் யாரும் வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி தலையில் எண்ணெய் போடாமல் பல வகையான சோப்புகளை போட்டு தலையிலேருந்து போட்டு உடல் முழுவதும் அந்த சொறி மாதிரி வந்து, அதுக்கு பேர் தவளை சொறின்னு சொல்லுவாங்க. அந்த சொறி உடல் முழுவதும் வந்து அரிப்புகளை உண்டாக்கும். அரிப்புகளை உண்டாக்கி பார்க்கவே அருவருப்பை தூண்டும். யாருமே பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு இருக்கும். அவங்க வேர்வை வந்து கெட்ட வாடை அடிக்கும். அந்த வாடையினால் அவங்க யாருமே அவங்கள தொடுறதுக்கோ எல்லாமே அருவருப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் அந்த கெட்ட வாடை அடிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் அதிகமாக இருந்தால் தான் இந்த தோல் நிறம் எல்லாமே மாறுறது. மலச்சிக்கலை யார் சுத்தம் பண்ணாமல் இருக்காங்களோ, மலத்தை வெளியேற்றாமல் இருந்தாலே இந்த நோய்கள் எல்லாமே வரும். உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் முக்கிய காரணம் மலம் தான். இந்த மலத்தை வெளியேற்றிட்டா தான் உடலுக்கு நல்லது. இந்த மலம் சரியாக போகாமல் 7 நாளைக்கு 8 நாளைக்கு போகிறவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை வரும். அவங்களுக்கு வந்து உடலில் வந்து தவளை சொறி ஏற்படும். மலச்சிக்கலை அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 முறை மலத்தை வெளியேற்றணும். 6 முறை சிறுநீர் கழிக்கணும். குறைந்தது 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ தான் அவங்க ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பாகலைன்னா ரத்தம் முழுவதும் அந்த சொறி மாதிரி வந்து நோயில் வந்து அந்த சொறி எப்படி வருதுன்னா, நம்ம குடலுக்குள்ளே இருக்கிற மலம் வந்து அந்த மலத்தினுடைய துர்நாற்றம் குடல் வழியாக வந்து தோலுக்கு வந்து தோலில் வந்து பாதிப்பாகி தோலில் சொறிகளாக வந்து அந்த நாற்றம் ஏற்படுது. அந்த நாற்றம் வர்றதுக்கு காரணம் அந்த மலம் தான். நம்ம உடம்புல விஷம் பரவிடுச்சுன்னா விஷம் கிடையாது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மலமாக வரும்போது அதனுடைய துர்நாற்றம் ரத்தத்தில் பரவும்போது அது விஷமாக மாறும். அதனால் அது விஷம் ரத்தத்தில் கலந்துச்சுன்னுவாங்க. விஷமெல்லாம் கிடையாது. அவைகளை வெளியேற்றுறதுக்கான மூலிகை மருந்து, அந்த மூலிகையில் முக்கியமானதாக இந்த அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசியை பயன்படுத்துகிறோம். அம்மன் பச்சரிசி நாம் இப்போ நேரடியாகவே பிடிங்கிட்டு வந்துட்டோம். அது வாடாமல் அதனுடைய கருதுகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த கருதுகளை வந்து நம்ம நேரடியாக சாப்பிடலாம். இந்த கருதுகளை வந்து நேராக சாப்பிட உடலில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். இந்த அழுக்குகள் வெளியாகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான வந்து இந்த அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசியை உடலில் தேய்ச்சோம்னா காயங்கள் ஆறும். காயங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி செதிலாக உள்ள
தோல் நோய்கள் மாறுறதுக்கு இது ஒரு தலை சிறந்த மருந்து. அம்மனுக்கு உகந்தது. தாய்க்கு உகந்ததை வந்து தாய் நமக்கு நல்லதை செய்வாள். அதே போல தான் இந்த அம்மன் பச்சரிசியும் நமக்கு நல்லதை செய்யக்கூடியது. அம்மன் பச்சரிசியை இதோட பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாத நம்ம வேப்பிலை, இதுவும் அம்மனுக்கு உகந்தது. இது வந்து அம்மனுக்கு உகந்ததுன்னா வேப்பிலை தான். உடல் குளிர்ச்சி, மன குளிர்ச்சி, எல்லா குளிர்ச்சிக்கும் அம்மன் வந்து குளிர்ச்சி ஆனால் தான் நம்ம உடம்புல அது அம்மை போட்டிருந்தாலும் நல்லாகும். தோல் நோயாக இருந்தாலும் நல்லாகும். தோல் நோய் வந்தாலும் அதுக்கு அம்மா தான் காரணம். அம்மை போட்டாலும் அந்த அம்மா தான். அந்த அம்மாவுக்கு நம்ம நிவர்த்தி செய்யணும்னா இந்த வேப்பிலையை பயன்படுத்துகிறோம். இதோட சேர்த்து அருகில் வந்து ஆணை அருகு, இது வந்து ஆணை அருகு, இது வந்து அருகம்புல், இது வந்து தான் ஆணை அருகு. இந்த ஆணை அருகை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஆணை அருகை ஏன் பயன்படுத்தணும்னா இது வந்து எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இது போக்க வல்லது. சாதாரண அருகு அது ஒரு இது, வெள்ளை அருகு இருக்குது, ஆணை அருகு இருக்குது, வேற கொடி அருகு இருக்குது, அருகு எத்தனையோ ரகம் இருக்குது. அதில் இது வந்து ஆணை அருகுன்னு சொல்லுவோம். இதை வந்து அத்தே போகாது, இதை வந்து அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வேர் போட்டு அங்கங்கே முடிச்சா கிழங்குகளை வச்சு இது வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து யானை விரும்பி சாப்பிடும். இது விநாயகருக்கு உகந்தது. அருகம்புல் அனைத்துமே விநாயகருக்கு உகந்தது தான். விநாயகருக்கு உகந்த புல்லுங்கும் போது விநாயகர் வினை தீர்ப்பார். வினை தீர்க்கும் விநாயகரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அவங்க உதவி இல்லாமல் எந்த மருத்துவம் செய்ய முடியாது. அவங்களுக்கு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு இதில் உட்காந்துருக்கு. ஒரு மாலையை போடும்போதும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டால் எல்லா வினைகளும் போயிடும், எல்லா கஷ்டங்களும் போகுன்றதுக்காக வேண்டி தான் விநாயகருக்கு அருகம்புல்லில் போடுறாங்க. இதில் வந்து ரொம்ப சிறந்து விரும்பி இது பண்ணுறது வந்து இந்த ஆணை அருகு. இந்த ஆணை அருகை பயன்படுத்தி இப்போ மருந்தாக பயன்படுத்த போகிறோம். இதோடு சேர்த்து நம்ம மஞ்சள், குளிக்கிற மஞ்சள் இது வந்து தாய்க்கு உகந்தது. தாய் என்ன மாரியம்மா காளியம்மன் முகத்தை பார்த்தீங்கன்னா அரைச்ச மஞ்சளாக போட்டிருப்பாங்க. ஏன்னா அழகுக்கு அழகு மஞ்சள் தான். அந்த மஞ்சளை கூட்டுறதுக்கு மாரியம்மன் தாய்க்கு போட்டால் மாதிரி இருக்கும். நம்ம பெண்கள் இதை போடுறத மறந்துட்டாங்க. இருந்தாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். இதை வந்து சிறிதளவு பயன்படுத்தி இது முகத்தில் போடுறோமோ உடலில் போடுறோமோ அவங்கவுங்க உடலுக்கு தேவையான அளவுக்கு இந்த மஞ்சளை சேர்க்கணும். இந்த மஞ்சளை சேர்த்து நம்ம பயன்படுத்தி மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ பார்க்கலாம். வேப்பிலை கொஞ்சம் உருவிக்கிறோம். வேப்பிலை உங்களுக்கு தேவைக்கு தக்கன உடம்புல வந்து எந்த பாகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஒரு இது. குறைவாக இருந்தால் குறைவாக எடுத்துக்கலாம், இல்லை என் உடம்பு முழுவதும் இருக்குன்னா அதுக்கு தக்கன எடுத்துக்கலாம். வேப்பிலை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அம்மன் பச்சரிசியும் எடுக்கணும். இதே மாதிரி உருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்க முடியும். உருவி எடுத்து இதனுடைய அரிசி இலை எல்லாமே சேர்த்து எடுக்கலாம். இந்த அம்மன் அரிசி எடுக்கும்போது பால் வரும். பால் வருதுன்னு பயப்பட வேண்டாம். பால் வந்தால் ரொம்ப நல்லது தான். இதோடு சேர்ந்து ஆணை அருகு எடுக்கிறோம். ஆணை அருகு நம்ம தேவைக்கு ஏற்ப இந்த முக்கியமாக மூணு சம அளவு எடுக்கணும். 3 சம அளவு எடுத்தோம்னா போதுமானது. அந்த அளவுக்கு எடுத்து இதை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தணும். ஏன் மருந்தாக பயன்படுத்துகிறோம்னா அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுக்காமல் எதுவும் மருந்தாகாது. இதில் வந்து சிறிதளவு வந்து மஞ்சள் சேர்த்தா போதும். ஏன்னா உடம்பு பூரா மஞ்சள் பூசிட்டா மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஆண்கள் தேய்க்க மாட்டாங்க. அதனால் அளவு குறைச்சி மஞ்சளை சேர்த்தோம்னா அது அற்புதமாக வேலை செய்யும். சிறிதளவு மஞ்சள் சேர்க்குறோம். இதை வந்து முதல்ல வந்து மஞ்சளை இதில் வந்து நாங்கள் தண்ணி விட்டு லேசாக உரசிக்கிடுவோம். இந்த மஞ்சளை நம்ம இதிலேயே உரசி அந்த மஞ்சளை நம்ம இதோட சேர்க்குறோம். ஏன்னா அளவு கொஞ்சமாக இருந்தால் போதும். மஞ்சள் வந்து அதிகம் இருந்தால் நம்ம போடுற இடம்லாம் மஞ்சள் அதிகமாக தெரியும். அதனால் மஞ்சளை சிறிதளவு தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப தேவையில்லை. இதை அரைச்சிருக்கோம். இதோட சேர்ந்த கலவையாக இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இதை அரைக்கும் போது இந்த குச்சிகளை வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதை அரைச்சிக்கிட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த அரைத்ததில் வர்ற இந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாறு அளவுக்கு இருந்தாலே போதும். இதை வந்து நல்லா மைய அரைச்சிக்கிட்டா ஒன்றும் தவறில்லை. ஆனால் இந்த சாறு மட்டும் இருந்தாலே இந்த உடம்புல எடுத்து இப்படி தடவைனா வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சொறியினுள்ள அந்த பக்குக்குள்ளே இது போகும். மொத்தமாக சந்தனம் மாதிரி அரைச்சிட்டோம்னா அது உள்ள பக்குக்குள்ளே போகாது. அதனால் இந்த தண்ணி மாதிரி எடுத்து இப்படியே ஊற்றிட்டே வந்து அந்த தோள்களில் உள்ள அந்த செதில் மாதிரி இருக்கும், அந்த தவளை சொறின்னு சொல்லுவாங்க, அந்த செதிலுக்குள்ளே இதை வந்து அப்படியே விட்டுட்டு வந்தோம்னா அந்த செதிலுக்குள்ளே போயிருக்கும். இந்த செதிலுக்குள்ளே இரவு முழுவதும் இந்த மாதிரி போட்டு வந்தோம்னா அந்த செதில் உள்ள எல்லா பக்கங்கள்லையும் இது உள்ளே போய் சேரும் இந்த சாறு. இது மொத்தமாக அரைச்சா அது வந்து மேலே மட்டும் இருக்கும், உள்ளே போகாது. அதனால் இதனுடைய சாறுகளை வந்து நம்ம எடுத்து அந்த செதிலுக்குள்ளே போகிற மாதிரி செலுத்தி நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த சொறியானது மாற ஆரம்பிச்சிடும்.
இது இரவு நேரத்தில் போட்டு பகலில் நல்ல சேக்கா போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதாக வேலை செய்யும். குளித்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போடணும். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு வரணும். தேங்காய் எண்ணெய் போடாமல் இருந்தால் சொரியினுடைய ஆதிக்கம் அதிகமாகி பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் சொறி கூடிடுச்சுன்னுவாங்க. இல்லை, இது குளிச்சு முடிஞ்சதும் தேங்காய் எண்ணெய் தடவணும். இந்த தோல் சொரியை வந்து நல்லாவனா இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் கோயம்புத்தூரில் வந்து குனியமுத்தூர்ன்ற ஊர்லேருந்து கிருஷ்ணன்ற ஒரு எழுதியிருக்காரு. அவருக்கு பெருவிரலில் நகை சுற்றி வந்து 6 மாதமாகி சரியாகவில்லைன்னு எழுதியிருக்காரு. நகை சுற்றி வர்றதுக்கு காரணம், அடிக்கடி இவங்க நகை வெட்டியை வச்சு வெட்டாமல் பல்லுலேயே கடிக்கிறாங்க. பல்லில் கடிக்கிறதால அந்த அழுக்குகள் வந்து வாயில் உள்ள எச்சிகளும் எல்லாம் சேர்ந்து நகத்தில் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே போய் சேர்ந்து அது வந்து சீழ் வச்சு உள்ளே வந்து நகை சுத்தியாக ஏற்படுது. சிலர் பிளேடில் வெட்டும்போது அந்த பிளேடு போய் நகத்துக்குள்ளே வந்து லேசாக காயமாக்கிறது. அதை வந்து ரொம்ப கவனமாக செய்யணும். இப்போ வந்து முந்தி வந்து கல்லுலேயே தேய்ச்சாங்க. தேய்க்கும் போது எந்த ஒரு காயமும் ஆகாது. அந்த நகங்கள் மட்டும் தேயும், அல்லது கல்லை வச்சே முனையை மெதுவாக தேய்ச்சி எடுத்தாங்க அந்த நாள்லலாம். இப்போ அதுக்குன்னே நகை வெட்டி வந்துடுச்சு. அந்த நகை வெட்டியை பயன்படுத்தி சுத்தமாக வெட்டினா அந்த எந்த ஒரு இதுவும் வராது. கைகளில் உள்ள அழுக்குகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு குச்சியவோ எதோ எடுக்கும்போது நகத்துக்குள்ளே குத்தி அந்த குச்சி உள்ளே வந்து காயமாக்கி அந்த காயத்தில் வந்து சீழ் வச்சு சலம் வச்சு அது வந்து நகை சுத்தியாக மாறும். இப்போ பல்லில் கடித்து எடுக்கிறாங்க. சில பேர் பேசும்போதே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நகை சுற்றி வரும். அதனால் அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. வாயில் விரல் வச்சு கடித்தாலே அந்த விரலில் வந்து காயங்கள் ஏற்பட்டு அது வழியாக வந்து நீர் வந்து கெட்ட நீர் மாதிரி சலமாக மாறிடும். அது பெருவிரலை மட்டும் பாதிக்காது, காய்ச்சல் உண்டு பண்ணும். இந்த பெருவிரலில் வர்றதால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாமல் இருக்கும்போது எழுத முடியாது. இந்த எழுத முடியாமல் இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் ஓடாது. கை விரல் வந்து அதிக வலி இருக்கும். அதிக வலி இருக்கிறதால அவங்க விரல் வீங்கி போயிருக்கும். அதுக்கு முதல்ல வந்து எலுமிச்சம்பழத்தில் லேசாக ஒரு ஓட்டையை போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல கோர்த்துடணும். இப்போ கோர்த்துருக்கும்போது ஏன் எலுமிச்சம்பழத்தை கோர்க்குறோம்னா, அதில் உள்ள கிருமிகளை வந்து இந்த சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சம்பழத்தில் வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அந்த புளிப்புத்தன்மையில் வந்து அதிக அளவு ஆசிட் இருக்கிறதால அந்த கிருமிகளை போய் முதல்ல இந்த எலுமிச்சம்பழம் கொண்டுடும். எலுமிச்சம்பழ சாறு ஒரு நாள் முழுவதும் வச்சுருந்தோம்னா அந்த புண்ணில் உள்ள எல்லா நீர்களையும் அது உறிஞ்சி எடுத்து சீழ் மட்டும் இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா நான் ராத்திரி முழுவதும் வச்சுருந்து காலையில் அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா விரலே வந்து வெளுத்து போயிருக்கும். ஏன்னா அந்த சிட்ரிக் ஆசிட் முழுவதும் பட்டு அந்த இடமே இதாக இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து லேசாக இருக்கும். லேசாக அப்படியே அமுக்கணும்னா உள்ளே இருக்க சலம் வந்துடும். அப்படியும் வரலன்னா பால் காய்ச்சுவோம் பார்த்திங்களா, பால் காய்ச்சின பால் ஆடை எடுத்து அந்த ஆடை கட்டி இதை எடுத்து மெதுவாக சுற்றி அதுக்கு மேலே ஒரு துணியை சுற்றி அதை இரவு முழுவதும் வச்சுருந்தோம்னா அந்த பாலினுடைய நெய் அதனுடைய பதம் தான் மேலே இருக்கிறது. நெய் தான் வந்து மேலே ஆடையாக கட்டியிருக்கும். அதில் நீர்ச்சத்தே இருக்காது. அது போய் போனதும் அது தேவையான நீரை நம்ம விரலுக்குள்ளே இருந்து அந்த நீரை அது எடுக்க ஆரம்பிச்சிடும். அது எடுக்கும்பொழுது உள்ளே கெட்டு போயிருக்கிற இடத்துலேருந்து அந்த நீர் எடுக்கும்போது அதோடு சேர்ந்து சலமும் வந்துடும். மறுநாள் காலையில் நம்ம அப்படியே தொடச்சி எடுக்கும்போது அந்த சலங்கள் வந்து வெளியே வரும். இந்த முறையை கையாண்டோம்னா அந்த நகை சுற்றி சீக்கிரமாக ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நகை சுற்றி இருந்ததுன்னா அதை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது பேசாமல் தான் வச்சுருக்கணும். அதை சும்மா அழுத்தினாலும் அது வந்து புண் வந்து கண்டி போய் வேறு வலி வந்து தாங்க முடியாமல் காய்ச்சல் உண்டு பண்ணிடும். அந்த காய்ச்சல்லேருந்து விடுபடணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த நகத்தில் உள்ள சலத்தை வெளியெடுக்காமல் அது வந்து சரியாகாது. சில ரொம்ப பழுத்து போய் அது ரொம்ப அதிக அளவு இருந்தால் தான் அதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, சிறு அளவு நமது சட்டையில் இருக்கிற ஊக்க வச்சு மெதுவாக லேசாக முனையை மட்டும் எடுத்து விட்டோம்னா அது வழியாக சலம் வந்துடும். இந்த சலம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மருதாணி இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து அந்த இதில் வந்து கழுவணும். கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் மருதாணி ஒரு 50 கிராம் மருதாணினா அதில் வந்து ஒரு 200 மில்லி அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த விரலை தினந்தோறும் கழுவிட்டு வந்தோம்னா உள்ள அழுக்குகள் வெளியே வரும். அழுக்குகள் வெளியே வந்துச்சுனாலே அந்த நகை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நகத்தினுடைய வலி குறையும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சில பேர் வந்து ஒரு வாரமாக போட்டிருக்காங்க எலுமிச்சம்பழம். அந்த மாதிரி ஒரு வாரம் போடக்கூடாது. இன்றைக்கி போட்டாச்சுன்னா 3 நாளைக்கு அதை போடக்கூடாது. ஒரு நாள் போட்டதே வந்து அது 3 நாளைக்கு அதனுடைய வேகம் இருக்கும். அதுக்குள்ளேயுமே அது சரியாயிடும். நம்ம தினந்தோறும் போட்டோம்னா அந்த தினந்தோறும் போடும்போது இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாரும் சேர்ந்து உள்ளே போய் சீழாக மாறிடும். ஏன்னா அந்த சிட்ரிக் ஆசிடை ஏற்றுக்கிற தன்மை உடம்புக்கு வந்துடும். உடம்பு வந்து எந்த ஒரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் பார்க்கும். அதுக்கு மேலே அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அதையே வந்து பயன்படுத்தி அந்த புண்ணாக நிற்கும்.
அப்போ எலுமிச்சம்பழ சாறும் வந்து அந்த சலமாக மாறிடும். ஒரு மருத்துவத்தை ஒரு நாள்னா ஒரு நாள் தான் செய்யணும். இதை சொல்லிட்டாரேன்னு ஒரு 30 நாள் செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு வாரம் சேர்ந்தாப்புல வைக்கிறாங்க. ஒரு வாரம் சேர்ந்தாப்புல வச்சா அது சரியே ஆகாது. ஒரு நாள் வச்சாச்சா அதோட விட்டுறணும். அதுக்கு அடுத்து வேறு மருத்துவம் தான் அதை செய்யணும். விரல் வந்து நம்மளுடைய விரல் கட்டை விரல் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, எழுத முடியாது, எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது. 4 விரலில் எந்த இதுவும் இருக்குமே. இந்த பெருவிரலில் தான் அதிகமாக நகை சுற்றி வரும். மீதி விரலெல்லாம் அதிகம் நகை சுற்றி வராது. விரலில் வந்தாலும் அது வந்து அந்த அளவு ஒன்றும் வலி இருக்காது. பெருவிரல் நகத்தில் வந்துன்னா கொண்ட நரம்பில் வந்து இருக்கும் வலி. 4 பெருவிரலில் எந்த பெருவிரலில் ஓங்கி அடித்தாலும் உயிர் போயிடும். ஏன்னா 4 பெருவிரலினுடைய விரல் நுனியில் இருக்கிற நரம்புகளும் நம்ம தலை உச்சியில் இருக்கிற நரம்பும் வந்து நேரடியாக ஒரே கடைசி முடிச்சில் இருக்கும். அதனால் பெருவிரலை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறணும். அந்த பெருவிரலில் வந்த நம்ம நகை சுற்றியும் அதேமாரி ஜாக்கிரதையாக பார்க்கணும். இது வலிக்க வலிக்க பார்த்தீங்கன்னா தலை உச்சியில் தான் போய் விண்ணுன்னு தெரிக்கும். அந்த காய்ச்சல் வந்தாலும் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, எந்த மருந்தும் கட்டுப்படும். அதனால் இது மெதுவாக தான் நம்ம அந்த சலத்தை வெளியே எடுக்கணும். அந்த மெதுவாக சலத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பால் ஆடையை போட்டோம்னா அதில் உள்ள நீர் அது எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து மருதாணி தண்ணியில் கழுவலாம். இல்லைன்னா மருதாணியை அரைச்சி அது மேலே அப்படியே வச்சு காய வச்சிட்டோம்னா அதில் உள்ள நீர்கள் எல்லாம் வெளியே வரும். இப்படி நீர் வெளியே வர வர நகைச்சுத்தி வந்து மெதுவாக கையினுடைய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். கையினுடைய வீக்கம் குறையும் போது உள்ளே இருக்கிற நீர் அனைத்தும் வெளியில் வரும். சலங்கள் வெளியே வந்துடும். இத்து புறா மாதிரி அந்த நகங்கள் இருந்தாலும் அந்த நகம் சரியாயிடும். ஏன் மருதாணி வைக்கிறோம்னா நகம் செத்து போய்டும் நம்ம நினச்சாலும் அந்த நகம் மீண்டும் உயிர் பெற்று வர்றதுக்கு அந்த மருதாணி வந்து நல்ல உதவி செய்யும். அந்த மருதாணியை நம்ம வச்சு ராத்திரியில் வச்சு சுற்றி அரைச்சி வச்சு கட்டிட்டு காலையில் கழட்டி விட்டோம்னா அந்த இதில் வந்து நகை சுற்றி வந்து சரியாயிடும். அதனால தான் கடைசியாக வந்து மருதாணியை தான் வைக்கணும். முதல்ல எலுமிச்சம்பழம், 2வது பால், 3வது மருதாணி. இதை மாற்றி 3 நாள் இது பண்ணோம்னா குறைஞ்சது 4 அல்ல 5வது நாள்லேயே அந்த நகை சுற்றி சரியாயிடும். இந்த முறையை பயன்படுத்தி இதே போல் எல்லாருக்கும் யாருக்கு இந்த நகை சுற்றி வந்தாலும் இந்த முறையை தான் பயன்படுத்தணும். இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.